கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாமா? கண்ணீரின் பள்ளத்தில் நின்று கர்த்தாவே கர்த்தாவே என்று கண்ணீரை துடைப்போனை நோக்கி கதறி நான் அழுதிடுவே. கண்ணீரை துடைப்போனை நோக்கி கதறி நான் அழுதிடுவே. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் ஒளித்தன்னை வைத்து காக்கும் நல் தேவன். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் ஒளித்தன்னை வைத்து காக்கும் நல் தேவன். ஒருபோதும் கைவிடாரே, என்னை ஒரு நாளும் விலகிடாரே. ஒருபோதும் கைவிடாரே, ஆமென், ஒரு நாளும் விலகிடாரே. கண்ணீரின் பள்ளத்தில் நின்று கர்த்தாவே கர்த்தாவே என்று கண்ணீரை துடைப்போனை நோக்கி கதறி நான் அழுதிடுவே. கண்ணீரை துடைப்போனை நோக்கி கதறி நான் அழுதிடுவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவர். உம்முடைய கிருபை எங்களை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய ஆளுகை தந்து நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 3வது வசனம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் வந்த வேதனையின் சூழ்நிலையில் அநேகர் இவரோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா, உன் தேவன் எங்கே என்று அவனுடைய சத்துருக்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் தேவன் என்னோடு கூட இருந்து எனக்கு நடப்பித்த எல்லா சூழ்நிலையிலையும் என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்றெல்லாம் இந்த சங்கீதக்காரன் தேவனை உயர்த்தி சொன்னான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் வேதனை வந்தபோது, நெருக்கங்கள் வந்தபோது, வீழ்ச்சி வந்தபோது அநேக மனிதர்கள் அவனை பார்த்து கேட்குறாங்க, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் சொல்லுகிறார். இந்த உலகம் எப்படிப்பட்டதென்றால், நீங்கள் நன்றாக வாழ்ந்து இருக்கும்போது எல்லாரும் உங்களை புகழுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு வீழ்ச்சி வந்து விட்டதென்றால் அதை சொல்லி 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 உங்களை மிகவும் வேதனைப்படுத்தி வருத்தப்படுத்துவார்கள். அதுதான் உலகம். உங்களுக்கு வீழ்ச்சி வந்துட்டுனா இல்லாத காரியங்களையெல்லாம் கதை கட்டி உங்களுக்கு விரோதமாக பல விஷயங்களை பேசி உங்களை எப்படியாகிலும் மடங்கடிக்கலாம் என்று நினைப்பாங்க. உன் தேவன் எங்கே என்று சொல்லுகிறாங்க. அநேக நேரங்களில் உங்களை பார்த்து, நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்க, நீங்கள் தேவனை தேடுறீங்க, நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களே, ஏன் உங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கணும் என்று மற்றவர்கள் உங்களை பார்த்து ஏளனம் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணீர் மட்டும்தான் வரும், வேற ஒன்றுமே பதில் வராது. இந்த சமயங்களில் நம்ம எப்படி இதை மேற்கொள்வது? அவங்களுக்கு பதில் சொல்லவும் முடியலை. வியாதியில் கஷ்டப்படுகிறீங்க, பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறீங்க, இன்னும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் வரும்போது மற்ற புறஜாதி மக்கள் கேட்குறாங்க, உங்கள் தெய்வம் எங்கே? இந்த கஷ்டத்தில் உங்கள் தெய்வம் உங்களுக்கு உதவி செய்யலையா என்று கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி அழுங்க, கண்ணீர் விட்டு கூப்பிடுங்கள். அப்படி கூப்பிடும்போது தேவன் நம்முடைய கண்ணீருக்கு அவர் நிச்சயமாக பதில் தருவார். அதே சங்கீதத்தில் 56:8 சொல்லுகிறது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதக்காரன் ராத்திரி முழுவதும் இரவும் பகலும் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று என்று படுக்கையில் கிடந்து கொண்டு அழுகிறான். கண்ணீர் வடிந்து அது தனக்கு உணவு போல மாறுகிறது.
அந்த சமயத்தில் அவன் கண்ணீர் வடித்ததுக்கான பலன் என்ன? கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில் வைப்பார். அவர் கணக்கில் அல்லவோ இருக்கிற, நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் ஆண்டவருடைய கணக்கில் இருக்கிறது. கணக்கு பார்த்து எத்தனை நாள் அழுதீர்கள், எத்தனை நாள் புலம்பினீர்கள், எத்தனை நாள் கண்ணீர் வடித்து கதறினீர்கள், அந்த கண்ணீருக்கெல்லாம் சேர்த்து ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் பதிலை தருவார். சங்கீதம் 126:5 சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான் என்று. இன்றைக்கி நீங்கள் மற்றவர்கள் உங்களை பேசுகிற நிந்தனையான வார்த்தைகளின் மூலம் கண்ணீர் விட்டு அழுகிறீங்களா? ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் கண்ணீர் விட்டு அழுகிறீங்க, அந்த கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் கண்டு உங்களுக்கு பதில் தருவார். அவர் சொல்லுகிற, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று எசேக்கியா ராஜாவுக்கு சொன்ன அதே தெய்வம் உங்களை பார்த்து இந்த நாளில் சொல்லுகிறார், மகளே மகனே, உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், அதற்கு நான் பதில் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். மற்றவர்கள் சொல்லுகிறத பார்த்து அவங்க முன்னால் அழுது கொண்டு இருக்காதீங்க. தேவனுக்கு முன்னால் சென்று உங்கள் கண்ணீரை காணிக்கையாக வையுங்கள். தேவன் கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கண்ணீர் விட்டு கதறி அழுது ராச்சாமங்களில் படுக்கையில் அழுது கொண்டு புலம்புகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீரை களிப்பாக தேவன் மாற்றுவீராக. கண்ணீரை துருத்தியிலே வைத்து கணக்கிலே வைத்து பதில் கொடுப்பீராக. கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைகளுக்கு கம்பீரமான ஒரு அறுவடையை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.